இன்னைக்கு வெரி சிம்பிள் மோர் குழம்பு வைக்கி. அதுக்கு மோர் தயிரை நல்லா கடைஞ்சி மோராக்கிடுங்க. வத்தல் வந்து 3 துண்டாக வெட்டி வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 3 வத்தல், கடுகு உளுந்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு, காயம், உப்பு. இந்த மோரில் வந்து லைட்டாக, ரொம்ப லைட்டாக மஞ்சப்பொடியும் உப்பும் கலந்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ அதில் கடுகு உளுந்தம்பருப்பு, இப்போ அதில் காயப்பொடி, வத்தல் போட்டிருக்கேன். இப்போ அதில் நம்ம எல்லாம் சேர்த்து வச்சுட்டு கையை வச்சுருக்கோம். மோரை ஊற்றிடுவோம். இது லேசாக சூடாகி கொஞ்சம் இதுன்னு வரும்போது கொதிக்கலாம் விட வேண்டாம். லேசாக சூடாகி இதாக வரும்போது இறக்கிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அவசரமான ஒரு மோர் குழம்பு இது. 2 மினிட்ஸ் கூட ஆகாது. மோரை கடைஞ்சி வச்சுருந்தோம்னா ரொம்ப சிம்பிளாக உள்ளது. இது வெளியிலலாம் போயிட்டு இருந்தால் நம்ம ஏதாவது ரொம்ப ஒர்க்கெல்லாம் இருந்தால் சிம்பிளாக சமையல் பண்ணோம்னா இது பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் நல்லாயிருக்கும், பொரிகளில் துவையல் நல்லாயிருக்கும், கூழ் வத்தல், அப்பளம் இதெல்லாம் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். சூப்பரான ஒரு சிம்பிள் மோர் குழம்பு இது. இதை இறக்கும்போது கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு இறக்கி மூடி வச்சுருங்க. அவ்வளோ, மோர் குழம்பும் முடிஞ்சிச்சு. ஆஃப் பண்ண வேண்டியதான் கேஸ். சிம்பிளான ஒரு மோர் குழம்பு குயிக்காக வச்சிடலாம். இது தேங்காய் மசாலா எதுவுமே இல்லாத ஒரு குழம்பு. செஞ்சு பாருங்கள், டேஸ்டியாக இருக்கும். தயிர் இஷ்டமாக உள்ளவங்க நல்லா இதை ஊற்றி சாப்பிட்லாம். நல்லா இருக்கும். எல்லாருமே சாப்பிட்லாம். புளிக்காத தயிரை யூஸ் பண்ணுங்கள்.